பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த நாளின் ஆசீர்வாதமான வார்த்தையை நாம் தியானிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 1 யோவான் 2:28. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். 1 John chapter 2 verse 28. And now little children, abide in him, that when he appears we may have confidence and not be ashamed before him at his coming. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும்படியாய், அவரில் அன்பில் நிலைத்திருக்கும்படியாய், அவருடைய பரிசுத்தத்தில் நாம் நிலைத்திருக்கும்படியாய், நீதியில் நிலைத்திருக்கும்படியாய், சத்தியத்தில் நிலைத்திருக்கும்படியாய், உண்மையில் நிலைத்திருக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகின்றார். ஏனென்றால் அவருடைய வருகையில் நாம் வெட்கப்பட்டு போகாதபடி அவரோடு கூட நாம் தைரியமாய் அவரை முகமுகமாய் சந்திப்பதற்கு தேவனுடைய வார்த்தையின்படி வாழ நாம் நிச்சயமாய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். யார் நம்மை அவருடைய வார்த்தையின்படி வாழ நமக்கு உதவி செய்ய முடியும்? பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் மாத்திரமே. வேதம் சொல்கின்றது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். எனக்கு அன்பான தேவஜனமே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து அவர் வாசம் செய்து நம்முடைய வாழ்க்கையை அவர் விரும்புகிற பிரகாரமாய் வாழும்படியாய் நம்மை நாம் அர்ப்பணிக்கின்ற போது பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் அவர் அற்புதமாய் வழிநடத்துவார். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவாராம். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத பாதையில் நாம் நடப்போம் என்றால் ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்தி அவருடைய நீதியின் பாதையில நம்மை நடத்துவார். அப்பொழுது நாம் அவரில் நிலைத்திருந்து அதிக கனிகளை கொடுக்கும்படியான கிருபை அவர் நமக்கு தருவார். வேதம் சொல்கின்றது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று. ஆமேன். அவர் இந்த உலகத்திற்கு வந்து நம்மை ரட்சித்ததற்கு ஒரே ஒரு காரணம், நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து நற்கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழ்வதற்காகத்தான், பரிசுத்தமாய் வாழ்வதற்காகத்தான். நாம் அவரில் நிலைத்திருந்தால்தான் நற்கனிகளை கொடுக்க முடியும். வேதம் சொல்கின்றது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று. ஆமேன். இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருப்போம், அவருடைய அன்பில் நிலைத்திருப்போம், அவருடைய கட்டளைகளில் கீழ்ப்படிந்து அதிலே நடக்க நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் உதவி செய்வாராக. கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றியப்பா. நாங்கள் உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கவும் உம்மிலே நாங்கள் உறுதியாய் இருக்கவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்து பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யட்டும். அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்திடலும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.